என் மூச்சவ பேச்சவ பேசலும் அழகு எனக்குள்ள கலக்கிற ஆக்சிஜன் அளவு முரளையவ கலையவ அழகிய நிலவவ நிழலிலும் ஜொலிக்கிற நிரந்தர ஒளியவ சரியவ தவறவ சிரிக்கிற சிரிப்புக்கு அவதான் காரணமா. ஆதி ஆதி சொல்லு சத்யா. எந்திரிங்க சாப்பிடலாம். இல்ல எனக்கு வேணாம் சத்யா, வாந்தி வர மாதிரி இருக்கு. அப்படி எங்க போய் காய்ச்சியை விட்டுட்டு வந்தீங்க? தெரியல சத்யா, தலையெல்லாம் ஒரே பாரமா இருக்கு. என்ன ஆதி, உங்களை பார்க்கும்போது எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. எந்திரிங்க ஆதி, 2 இட்லியாவது சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டு மாத்திரையை போட்டீங்கன்னா கொஞ்சம் தெம்பா இருக்கும். வெறும் வயிற்றுல மாத்திரை போடக்கூடாது ஆதி. ப்ளீஸ் ஆதி, எனக்காக எந்திரிங்களேன். சரி ஆதி பார்த்து. நீ கொடு சத்யா, நான் சாப்பிட்டுக்கிறேன். அட, உங்களால ஒழுங்கா உட்கார கூட முடியல. உங்களை பாத்துக்கிறதுக்கு தான் நான் இருக்கேன்ல. நான் ஊட்டி விடுறேன் ஆதி, தயவு செஞ்சு சாப்பிடுங்க. சரி சத்யா. உசரே உசரே அட நீதானடா, கனவா நனவா இங்க நின்னாயடா, காயோ ராதா கொஞ்சம் ஆதி, நெஞ்சோ சேராதா, சாப்பிடுங்களேன். காணோ நிழலி போன சமாகாதா. சரி, அப்படியே இட்லியை வச்சுட்டு வந்துடுறேன். நீ சாப்பிடல? இல்ல அது எனக்கு பசிக்கல. இங்க பாரு. என்ன ஆதி? அழுதியா? இல்லையே. ஏய், என்கிட்ட போய் சொல்லாத, நீ அழுதுருக்க. ஏன் அழுவுற? எப்படி இருந்த நீங்க? என்னால தானே இவ்வளவு ஆச்சு. கீர்க்கு, ஒன்னாலலாம் எதுவும் ஆகல. எனக்கு தெரியும் ஆதி, எல்லாம் என்னைய கல்யாணம் பண்ணதுனாலதான். வீடு வாசல இறந்தீங்க, சொத்து சுகத்தை இறந்தீங்க, இப்ப உடம்பும் போகுது. நம்மளுக்கு மட்டும் ஏன் அது இப்படிலாம் நடக்குது? என்னால எதுவும் புரிஞ்சுக்க முடியல. என்னாலதான் நீங்க ரொம்ப கஷ்டப்படுறீங்களோன்னு எனக்கு தோணிக்கிட்டே இருக்கு. இங்க பாரு சத்யா, என்னோட உயிர். உன்னைய போய் நான் அப்படி நினைப்பேனா? நீங்க நினைக்க மாட்டீங்க, நான் எனக்கு தோணிக்கிட்டே இருக்கேன். நீ கல்யாணம் பண்ணிக்கிறீங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் எல்லாம் நடக்குது. சொல்லாம இருந்த வரைக்கும் எதுவும் நடக்கல. அப்படின்னா என்ன பிரச்சனை? எல்லா பிரச்சனையும் என்கிட்ட தானே இருக்கு. இங்க பாரு, என்ன அந்த மாதிரி பிரச்சனை வந்தாலும் இந்த மாதிரி ஊட்டி விடுறதுக்கு எனக்கு அம்மா இல்ல, நீ கிடைச்சிருக்க. எனக்கு அம்மாவா, ஒரு ஒய்ஃபா, எனக்கு எல்லாமாம நீ இருக்க. இந்த மாதிரி ஒரு ஒய்ஃபுக்காக எது வேணாலும் இழக்கலாம். நான் இழந்ததெல்லாம் சும்மா, ஆனா உன்னை இழக்க மாட்டேன். ஆதி, ஐ லவ் யூ சத்யா. என்னை இந்த அளவுக்கு நீ பாத்துக்கிற, அதே அளவுக்கு நான் உனக்கு கொடுப்பேனான்னு எனக்கு தெரியல சத்யா. ஆனா ஒண்ணு, ஐ லவ் யூ. இப்பதான் எனக்கு அம்மா பாசம்னா என்ன அதெல்லாம் எனக்கு புரிய வருது. அப்பா நிழல்லே இருந்துட்டதுனால அவருக்கும் நான் எந்த தொந்தரவும் கொடுக்க மாட்டேன். உடம்பு சரில்லையா, நான் பாட்டுக்கு செவனேன்னு படுத்திருப்பேன். ஏன் என்னன்னு கூட கேட்க மாட்டாரு. ஆனா நீ எனக்கு ஒய்ஃபா கிடைச்சதுக்கு நான் தான் கொடுத்து வச்சிருக்கணும். கொஞ்சம் என் மூஞ்சி வாடினா போதும், உன் மூஞ்சியும் வாடி போயிருது. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்காக ஒருத்தி இருக்கா, இந்த உலகத்துல அவளுக்காக என்ன வேணாலும் பண்ணலான்னு தோணுது. நீ என்னடானா என்னாலதான் இப்படி ஆச்சு அப்படி இப்படின்னு பேசுற. திரும்பி இந்த மாதிரி பேசுனேன்னு வையே, அப்புறம் நான் உன் கூட பேசவே மாட்டேன். ஐயோ ஆதி, நான் இன்னுமே அந்த மாதிரி பேச மாட்டேன். முதல்ல கண்ணத்தோட எனக்கு எதுவும் இல்ல, சாப்பாடு சாப்பிடவும் கொஞ்சம் பரவாயில்ல. நிஜமாவா? நிஜமா தாண்டி. உனக்கு உடம்பு முடியாம போயிடுச்சுன்னா யார் பாக்குறது? நீதான் என்னைய நல்லா பாத்துக்கணும். பாத்துக்கிறேன். சரி, மாத்திரை போடுறீங்களா? ஆ, டாக்டர் கொஞ்சம் லேட்டா வருவாங்க. ஈவினிங் டைம் போய் பார்த்துட்டு வந்துருவோம். மாத்திரையை போட்டுட்டு நல்லா ரெஸ்ட் எடுங்க. உங்களுக்கு மத்தியானம் கஞ்சி கொடுக்குறேன். கஞ்சியா? எனக்கு மீன் குழம்பு சாப்பிடணும் போல இருக்கு. அட பாவி, உடம்பு முடியாம கிடக்குற மீன் குழம்பு கேக்குதா? மீன் குழம்பு நாக்கெல்லாம் கசக்குதுடி. அதெல்லாம் முடியாது. உடம்பு சரி ஆகுற வரைக்கும் இட்லியும் சர்க்கரையும் தான். மதியானம் கஞ்சி தான். நைட்டு இட்லியும் தேங்காய் துவையலும் தான். ஒரு 3 நாளைக்கு பத்திய சாப்பாடு தான் சாப்பிடணும். சும்மா சிக்கன் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றது, ஃபிஷ் வேணும் அப்படின்லாம் கேட்கக்கூடாது. சரி, கேட்கல. அது சரி, எனக்கு கஞ்சியை கொடுத்துட்டு நீ என்னத்தை சாப்பிடுவ? நானும் அதே சாப்பிட்டுப்பேன். அப்படியா? என் மேல அவ்வளோ பாசமோ? அப்படிலாம் இல்ல. எதுக்கு 2 பேருக்கு தனித்தனியா சமைச்சுக்கிட்டு? அதான் நீங்க வச்சதையே நானும் சாப்பிட்டுக்குவேன்ல. எனக்கு வேலை மிச்சம் பாருங்க. அடிப்பாவி, சரியான ஆளுதான் நீ. என்ன, உங்க கூட எல்லாம் வாழணும்ல, அப்புறம் அப்படித்தானே இருக்கணும். இதே மாதிரி நீ சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். சும்மா சும்மா அதையே கேட்காத. உன்னாலலாம் எதுவும் ஆகல, புரியுதா? சரி ஆதி, டேப்லெட் கொடுக்குறேன். சமத்தா படுத்து தூங்கணும், சரியா? இருடி, ஸ்கூலுக்கு ஃபோன் பண்ணி லீவுன்னு சொல்லணும். அந்த வேலையெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீங்க ரெஸ்ட் எடுத்தா மட்டும் போதும். சரிங்க பொட்டாட்டி. சாயங்காலம் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறேன். ஓகே மேடம்.
கடையில டீயை குடிச்சிடலாம்டா. ஏமா இந்த கடையை விட மாட்டீங்களா நீங்க? இந்த கடையில குடிச்சாதாண்டா குடிச்ச மாதிரி இருக்கும். டீயும் அவ்வளவு நல்லா இருக்கும். டிகிரி காப்பின்னு சொல்றாங்களே அதெல்லாம் நல்லாவே இருக்காது. ஐயர் வீட்டு கடையிலலாம் எனக்கு பிடிக்கவே மாட்டேங்குதுடா. என்னமோ இந்த கடையில போடுற டீ மட்டும்தான் எனக்கு பிடிக்குது. அதனாலதான் அவ்வளோ தூரம் வண்டியை நிப்பாட்டாம ஓடிட்டு வாங்கன்னு சொன்னேன். ஜீவா. சொல்லுங்க அத்தை. ஸ்நாக்ஸ் எல்லாமே இருக்கும், இங்கே சாப்பிட்டுக்கிடலாம். சரிங்க அத்தை. இவங்கிட்டலாம் எதுவும் கேட்காத, இவன் வாங்கியே தரமாட்டான். சரி வாங்க போனா நம்ம உள்ளார போவோம். சரி. பாத்தியா எங்க அம்மாவுக்கு கொழுப்ப? அவங்க உள்ளதை தானே சொன்னாவ. தானே, நீ உங்க அத்தைக்கு தானே சப்போர்ட் பண்ணுவ. இங்க டீ நல்லாவே இருக்காது. ஆனா அம்மாவுக்கு இவங்க போடுற டீயை தான் பிடிக்கும். ஐயோ கடவுளே, அந்த டீ எல்லாம் எவன் குடிப்பான்? நான் போய் குடிச்சு பார்த்துட்டு சொல்றேன். போமா போ, போய் குடிச்சு பாரு. அப்பதான் நான் சொல்றது கரெக்டா இல்ல உங்க அத்தை சொல்றது கரெக்டான்னு தெரியும். அதாங்க குடிச்சு பார்த்துட்டு சொல்றேன். சபா, யார் இவங்க? ஊட்டியிலையும் பார்த்தேன், இப்ப இங்கேயும் பாக்குறேன். ஒருவேளை நம்மள எதுவும் ஃபாலோ பண்ணிட்டு வராங்களோ? அப்படியே ஃபாலோ பண்ணாலும் எதுக்காக நம்மள 4 நாளா ஃபாலோ பண்றாங்க? என்ன விஷயமா இருக்கும்? கூப்பிட்டு கேட்டுருவோமா? கேட்டுருவோம். ஹலோ, உங்களைத்தான். ஒரு நிமிஷம் இங்க வந்துருப்போங்களேன். என்ன தம்பி, எதுக்குன்னு என்னை கூப்பிட்டிய? ஆமா, நானும் ஊட்டில இருந்து பாக்குறேன். 2 பேரும் எங்க குடும்பத்தையே ஃபாலோ பண்றீங்க, எதுக்காக? அதெல்லாம் ஒண்ணு இல்ல தம்பி, நாங்களும் ஃபேமிலியோட தான் வந்திருக்கோம். ஃபேமிலியோட வந்திருக்கீங்களா? ஆமா தம்பி. டேய், பல்ல காட்டாம சொல்லுடா. ஆமாண்ணே, அண்ணனுக்கு யாரும் இல்ல. நான் கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டின்னு இருக்கு. எங்களுக்கு அந்த ஊரு புதுசு. சரி, அதான் உங்களை பார்த்து கத்துக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஃபாலோ பண்ணிட்டே இருக்கோம். இல்லையே, அப்படி எங்களை ஃபாலோ பண்றதா இருந்தா இந்நேரம் உன் பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் வந்துருக்கணும்ல. நீ மட்டும் வந்திருக்க. நீங்க நல்லா பாத்தீங்களா? பொண்டாட்டியும் பிள்ளையும் அங்க உள்ளாரதான் இருக்காவ. ஒன்னும் தெரியல. அண்ணே, உண்மையை தானே சொல்றேன். நாங்க எதுக்காக உங்களை ஃபாலோ பண்ண போறோம்? தம்பி என்ன சொல்லுங்க. தெரியாம ஃபாலோ பண்ணிட்டோம் தம்பி. ரூட்டு தெரியாது பாத்துக்கோங்க. அதான் உங்க பின்னாடியே வந்தா ஊருக்கு வந்துடலாமேன்னு தான் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கோம். நீங்களும் எங்க ஊரா? ஆமா தம்பி, அதான் தம்பி ஃபாலோ பண்ணி வந்துகிட்டு இருக்கோம். நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்கிறாதீங்க. என்னமோ, ஆனா உங்களை பார்த்தா நம்புற மாதிரியே இல்ல. அது அந்த பயலோட மூஞ்சி தம்பி. நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, எங்களால எந்த பிரச்சனையும் வராது. டேய் சொல்லுடா. ஆமனே, எங்களால எந்த பிரச்சனையும் வராது. ஏதாவது பிரச்சனை வரட்டும், அதுக்கப்புறம் இருக்கு. நான் வரேன். டேய், அந்த பயலுக்கு நம்ம மேல டவுட் வந்துருச்சு. இதுக்கப்புறமும் நம்ம எதுவும் பண்ணாம இருந்தோம்னு வையி, ஏதாவது ஆச்சுன்னா நம்மளதான் குறை சொல்லுவாங்க. அதுக்கு இப்ப என்னென்ன பண்றது? இங்க பாருடா, அந்த 2 பொம்பளையில எந்த பொம்பளை நம்மளுக்கு தெரியாது. ஆக மொத்தம் 2 பொம்பளைக்கு நம்ம குறி வைக்கிறோம். என்ன குறி வைக்கணும்? டேய், அந்த வாழைப்பழம் தான்டா. என்னன்னு வாழைப்பழத்தை போட சொல்றிய? டேய், அந்த பிள்ளை என்ன சொன்னுச்சு? அடிபட்டா மட்டும் போகுதுன்னு சொன்னுச்சு. ஸ்டெப்ஸ்ல இருந்து கீழே விழுந்தே அடிபடுது. வாழைப்பழத்துல மட்டும் காலை வச்சா அவ்வளவுதான், அவ சோழியும் முடிஞ்சுது. இங்க பாரு, நிறைய வாழைப்பழத்தை அவங்க வர வழியில போட்டு வை. வாழைப்பழத்தை தின்னுபிட்டு தோலை மட்டும் போட்டு வைடா. முழு வாழைப்பழத்தை மட்டும் போட்டு வச்சிடாத. சரிண்ணே, இந்த ஒரு வேலையாவது ஒழுங்கா பண்ணு. சரிண்ணே, நான் கண்டிப்பா பண்ணிடுறேன். சரி, நான் அந்த மரத்தடியில வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், நீ போட்டுட்டு வா. சரிண்ணே. ஐயோ, வாழைப்பழத்தை போய் போட்டுட்டு வர சொல்றாவ. எப்படி வந்து விழுவ போறாங்க? ஏன்னமோ ஊரத்துல இருந்து பாப்போம். அண்ணே, பொம்பளை கரெக்டா வந்து நிக்குதுனே. டேய், நம்ம கேஷுவலா நிக்கிற மாதிரி நிக்கணும். நீ பாட்டுக்கு அங்கேயே பாத்துக்கிட்டு இருக்காத, நம்ம தான் போட்டோம்னு தெரிஞ்சு போயிடும். சரிண்ணே. நினைக்கிறமா அந்த பொம்பளை தான் அத்தையா இருக்கும்னு நினைக்கிறேன். அது மட்டும் வலிக்கு விழுந்துருச்சுன்னு வைங்க, பிளானே சக்சஸ். அதை தாண்ட நானும் நினைக்கிறேன். இந்த பிள்ளை இவ்வளவு தூரத்துக்கு பேசியிருக்கு, இதை கூட பண்ண முடியலன்னு வையி, அப்புறம் நான் ரவுடின்னு பேர் சொல்லிக்கிறதுல அர்த்தமே இல்லடா. அதெல்லாம் ஒன்னும் ஆயிடாது, கெத்தாதான் இருப்பிய. அந்த பொம்பளை பாருங்க இப்ப உள்ள போகுது. ஐயோ போச்சே காலு. பாத்தியலா, நான் சொன்ன பொம்பளை விழுந்துச்சா? ஆமாண்டா, விடு ஜூட். ஐயோ, போனாக்கா வலிக்கு விழுந்துட்டாங்க. அம்மா, அச்சோ அம்மா, என்னம்மா இப்படி விழுந்து கிடக்குறீங்க? ஆளு சுருக்கிடுச்சு சீதா, என்னால எந்திரிக்கவே முடியல. ஐயோ இருங்க, நான் ஐயாவையும் அம்மாவையும் கூட்டிட்டு வரேன். சீதா வேணாம். சீதா. என்னாச்சு போனா? என்னாச்சு போனா? இங்க இப்ப ரோட்ல எப்படி உட்காந்துருக்க? வலிக்கு விழுந்துட்டேன். என்ன வலிக்கிட்டியா? வலிக்கிற அளவுக்கு கீழே என்ன இருக்கு? யார் இந்த வாழைப்பழத்தோல்லாம் இங்கே போட்டது? சே, போனா பார்த்து மெதுவா எந்திரி. முடியல, எந்திரிக்கவே முடியல. காலு நல்லா பிசங்கிச்சு போல, என்னால எதுவுமே அசைக்க முடியல. ஒருவேளை எலும்பு உடஞ்சிருக்குமோங்க. இருக்கலாம். முதல்ல ராஜாவை கூப்பிடுங்க. சரிம்மா. நீ எதுக்கும் கவலைப்படாத போனா, கண்டிப்பா ஏதாவது பண்ணலாம். சரி, வலி உயிரை போகுது, கொஞ்சம் பொறுத்துக்க. ராஜா வந்தோடனே ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிருவோம். சரி.
வேலையை எப்படி கணக்கு வச்சுதான் முடிச்சிட்டோம். கண்டிப்பா அந்த அம்மாவுக்கு காலே ஃப்ராக்சர் ஆயிருக்கும். ஆமாண்டா, அந்த பொண்ணு சொன்ன வேலையை நம்ம கரெக்டா முடிச்சிட்டோம். இன்னமே நம்ம நிம்மதியா இருக்கலாம். ஆமா பாத்தியலா, இதுக்கு போய் டென்ஷன் ஆகிட்டு நீ டென்ஷன் ஆகி விட்டல. அட போங்கனே, நிம்மதியா என் பொண்டாட்டி பிள்ளைய பாத்துக்க போறேன். அடப்பாவி, இப்ப திரும்பி நீ ஊட்டிக்கு போறியா? ஆமாண்ணே, என் பொண்டாட்டி பிள்ளைல அங்கதானே இருக்கு. ஊட்டிக்கிட்டு தானே திரும்பி வீட்டுக்கு போனோம். அட கடவுளே, ஏண்டா அவளை பஸ் ஏறி வர சொல்ல வேண்டியதானடா. அண்ணே, அவளை சூதுவாது தெரியாம வளர்த்து வச்சிருக்காங்க. என்னை பாருங்கண்ணே, என் பொண்டாட்டியும் பாருங்கண்ணே. இந்த மாதிரி மூஞ்சிக்கு அவளை மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்க எம்புட்டு கொடுத்து வச்சிருக்கணும். நான் மட்டும் தனியா விட்டேன்னு வைங்க, எவனாவது வந்து கொத்திக்கிட்டு போயிருவான். அதுக்காக தானே எங்க போனாலும் அந்த புள்ளையவும் எடுத்துக்கிட்டே போறேன். அட சண்டாளா, உன்னைய வச்சுக்கிட்டு அந்த புள்ள கொடுத்த காசை விட மேற்கொண்டு செலவு தாண்டா வைக்கிற நீ. அண்ணே அண்ணே, என்னைக்காவது தானே நீ இந்த மாதிரிலாம் நடக்குது. வாழ்க்கைங்கிறது வாழ்றதுக்கு தான். நம்ம சந்தோஷமா இருந்துட்டு போயிருவனே. இப்ப பாத்தியலா, சரியா போயிரும்னு நினைச்சிருப்பாவ. இத்தனையோடு காலோட அந்த அம்மாவுக்கு முடிஞ்சு போச்சு. எல்லாம் நேரனே, எது எப்ப நடக்கும் எப்படி நடக்கும்னு யாருக்கும் சொல்ல முடியாது. இருக்கிற காலம் நல்லா சந்தோஷமா வாழ்ந்துட்டு போயிடலானே. அப்புறமா அந்த அம்மாவுக்கு போன் அடிச்சு சொல்லுங்க, பாப்பா பாப்பா நீ கொடுத்த வேலையை முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லுங்க. சரிடா. என்ன அப்பத்தா, பேத்திய பார்த்த சந்தோஷத்துல இருக்க போல. அட ஏண்டி நீ வேற, அவ உண்டாவ மாட்டாலாம். நானும் எத்தனை தெய்வத்தை வேண்டிக்கிட்டு இருந்தேன் தெரியுமா. ஏதோ நல்ல வழி காட்டிடுச்சு அந்த தெய்வம். அந்த அம்மா மனசுல அவ்வளவு சந்தோஷம். ஆனா இவ தான் அப்பத்தா அந்த அம்மாவை கரைச்சு கூட்டிக்கிட்டே கிடக்குறா. ஏன் அப்பத்தா? எனக்கு தெரிஞ்சு அந்த பொம்பளை நல்லா தான் பாத்துக்குது. என்னதான் இருந்தாலும் அவ வீட்டு மருமகள்ல, அவங்க வீட்டு வாரிசு. உன் பேத்தி தான் இருக்க முடியாம தேவையில்லாதெல்லாம் பேசிக்கிட்டு கிடக்குறா. சரி விடுமா, எப்படியோ மாமியாரும் மருமகளும் ராசியா இருந்தா சரிதான். நம்ம கிட்ட எல்லாம் சண்டை சண்டைங்கிறா. நீங்களே பாத்தியல, அவங்க மாமியாரு சாப்பாடு குடுக்கறது என்ன, தண்ணி மூண்டு வைக்கிறது என்ன, காய் வேணுமான்னு கேட்டு கேட்டு வைக்கிறது என்ன, நல்லா சொகுசாதான் இருக்கா. நம்ம கிட்ட மட்டும் அழுகுனி ஆட்டம் ஆடுறது. முதல்ல இதை அப்பா கிட்ட சொல்லணும். ஏண்டி அவ சந்தோஷமா இருந்துட்டு போயிட்டுமே. இல்ல அப்பதா, மாமியார் அப்படி பண்ணுது இப்படி பண்ணுதுன்னு என்னமா கதை கதையா விட்டா. அது நல்லா தானே பாத்துக்குது. எனக்கு தெரிஞ்சு நம்ம ஏதாவது சொல்லுவோம்னு நம்ம கிட்ட கதை விடுறா. அப்படிலாம் இருக்காதுடி. உனக்கு என்னத்த தெரியும்? ஆமாம்மா, உனக்கு தான் எல்லாம் தெரியும். நீயே உங்க அப்பன்ட்ட சொல்லிடு. சரி சரி. ஆமா, வளகாப்பெல்லாம் எப்ப வைப்பிய? ஏண்டி இப்பதானடி 2 மாசம் ஆயிருக்கு. ஓ 2 மாசம் ஆயிடுச்சா? அதெல்லாம் உன் பேத்தி என்கிட்ட சொல்லவே இல்லை. வாசமா இருக்கிறதே சொல்லல. 2 மாசம் ஆனதை மட்டுமா என்கிட்ட சொல்ல போறா? இப்போ உனக்கு என்ன கோபம்? அவ உன்கிட்ட சொல்லலங்கிறது தானே. அவ தான் சொன்னால வீட்டு சூழ்நிலையை பத்தி. அப்பத்தா சும்மா அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காத. அவ எனக்கு சொல்லணும்னு நினைச்சானா கண்டிப்பா சொல்லுவா. ஆனா அவ நல்லா மாறிட்டா. என்ன மாறினா? அவங்க வீட்டுல காசு பணம் கொட்டி கிடக்கு. நாங்க வெறும் கவர்மெண்ட் ஜாபு, வீடை வச்சிருக்கோம். நாங்க ரொம்ப ஏழப்பட்டவங்கல்ல, அவங்க ரொம்ப பணக்காரவங்க. பணக்காரவங்களுக்கு மட்டும்தான் போன் அடிச்சு சொல்லுவாவ. எனக்கெல்லாம் எந்த போனும் அடிக்க மாட்டா. எல்லாம் எனக்கு நல்லா புரியுது. புரியாமலாம் ஒண்ணும் இல்ல. ஏத்தா அந்த மாதிரிலாம் இல்லத்தா. ஏன் அப்பத்தா? நைட்டு அப்பாவுக்கு போன் அடிக்க தெரியுது, காலையில அப்பாவுக்கு போன் அடிக்க தெரியுது. இந்த அக்கா நம்பர் அவ போன்ல இல்லையோ? அவளும் சொல்ற, நீங்களும் நம்பிட்டு இருங்க. எனக்கு என்னமோ அவளும் அந்த வீட்டுக்கு போயிட்டு பணம் தான் முக்கியம், பணக்காரவங்க தான் சொந்தக்காரவ அப்படின்னு மாறிட்டாலும் என்னமோ. அடியே, ஏன்டி இப்படி எல்லாம் வார்த்தையை விடுற? நான் நல்லா கவனிச்சுட்டேன். அப்பதான் அவளை போன் அடிச்சு பேசுறவ ஆசமா இருக்கேன்னு அக்கா கிட்ட ஒரு வார்த்தை சொன்ன என்ன? நான் என்ன அவளை அப்படியா நினைக்கிறேன்? என்கிட்ட மட்டும் சொல்லலன்னா அப்ப என்னைய வேத்து மனுஷியா தானே அவ நினைக்கிறா. ஏன்னா எங்க கிட்ட பணம் இல்ல, அவகிட்ட பணம் நிறைய இருக்கு. நீங்க எல்லாம் அவளுக்கு சீடு செய்யணும். அதுக்காக தானே அப்பா கிட்ட போன் அடிச்சு வளைஞ்சு கேக்குறா. என்னைக்கா இருந்தாலும் நான் தான் மூத்த பொண்ணு, எனக்கு தான் எல்லா உரிமையும் இருக்கு. நான் விட்டு கொடுத்து போயிட்டு தான் இருக்கேன். இந்த மாதிரி பண்றதுனால என் பிள்ளைக்கு தான் புண்ணியம் கிடைக்க போகுது. அவ என்னதான் என்னை ஒதுக்கி வச்சாலும் நான் அவளோட அக்கா. அதனாலதான் அவ சொல்லனாலும் பரவாயில்ல, சந்தோஷமான விஷயம் பண்ணிருக்காளே அதை நினைச்சுக்கிட்டு நானும் வந்தேன். இல்லைன்னா நான் வந்திருக்கவே மாட்டேன். என் வீட்டுக்காரர் ஒன்றும் ஊருக்கெல்லாம் போகல. பிறகு அவரும் வீட்டில தான் இருக்காரு. பிள்ளையும் வரலன்னு சொல்லிடுச்சு. அவரு என்னைய கேக்குறாரு, நான் கம்மி சம்பளம் வாங்கினது இப்ப மட்டும்தான் தெரியுதா, இல்ல உன் தங்கச்சிக்கு முன்னாடில இருந்தே தெரியும் தானே? அவர் வீட்டுக்காரர் நல்லா சம்பாரிச்சுட்டு போட்டோம். என்ன இருந்தாலும் அக்கா வீட்டுக்காருக்குன்னு மரியாதை இல்லையா? உன்கிட்ட சொன்னாலும் சரி, இல்ல என்கிட்ட சொன்னாலும் சரி, ஒரு வார்த்தை போன் அடிச்சு சொல்லி இருந்திருக்கலாம்ல. ஊரே போன் அடிச்சு சொல்றா. அப்பத்தா ஆரியத்தை இருக்காகல, ஆமா, அவங்களுக்கெல்லாம் போன் அடிச்சு சொல்லியிருக்கா. இந்த அக்காவை கண்ணுக்கு தெரியலையாமா? சரி விடுமா, இதுக்கு எதுக்குமா கண் கலங்கிட்டு இருக்க? இல்ல தாத்தா, நான் ஒன்னும் அவளை வேத்து மனசியால நினைக்கல. ஆனா அவ இந்த மாதிரி ஒதுக்கும் போது கஷ்டமா இருக்கு. மத்த போன் அடிச்சு சொல்றதுக்கு எம்பிட்டு நேரம் ஆக போகுது. என்னமோ நாங்க பணம் காசு இல்லாதவங்க தான், ஆனா பாசத்தை நிறைய வச்சிருக்கோம். அதனாலதான் அப்பதான் நான் வந்தேன். இல்லைன்னா அவ வீட்டு சைடு கூட எட்டி பார்க்க மாட்டேன். இப்பயும் அவ மாமியார தான் கரைச்சு கொட்டிக்கிட்டே கிடக்குறா. எனக்கு தெரிஞ்சு அவ மாமியார நல்லா தான் பாத்துக்கிறாவ.
ஏதோ கல்யாணம் ஆன புதுசுல எல்லார் மாமியார் மாதிரி கொடுமைப்படுத்திருப்பாவ. நகை வேணும் அது வேணும்னு. அதை இவ பெருசா எடுத்துக்கிட்டு அப்பா கிட்ட சொல்லுவா. அப்பா என்னமோ அவ மட்டும்தான் கஷ்டப்படுற மாதிரி ரொம்ப தாங்குவாரு. நான்லாம் சும்மா ரோட்ல இருந்து எடுத்துட்டு வந்தவ தானே. என்னை யாரும் பார்க்க மாட்டிய. அவங்க பெரிய குடும்பம், வசதியான வீடு, அவங்க தானே உங்களோட குடும்பம். அதனாலதான் அவரும் கோச்சுக்கிட்டு வராம வீட்டிலே உட்காந்துருக்காரு. அடியே, உன் தங்கச்சியை பத்தி உனக்கு தெரியாது, நம்ம புதுசா சொல்லிக்கிட்டு இருக்க. அவ கண்டிப்பா சொல்லியிருப்பாடி. ஏதோ வேலை வந்திருக்கோம், அதனால சொல்ல மறந்துருப்பா. நீ எப்படி அப்பத்தா ஊர் உள்ளவங்க எல்லாத்துக்கும் சொல்லியிருக்கா, எனக்கு மட்டும் சொல்ல மறந்துருக்கா? அதெல்லாம் நான்லாம் சும்மா நினைக்கல. இந்த ஒரு விஷயத்த மட்டும் வச்சு நான் சொல்லல. நிறைய விஷயம் நடந்துச்சு, அதெல்லாம் வச்சு பார்த்துதான் நான் சொல்லியிருக்கேன். சரி விடுடி, நல்ல விஷயம் நடந்திருக்கு, போய் பார்த்துட்டு வந்திருக்கோம். இப்போ உட்காந்துட்டு கண்ணை கசக்கிட்டு இருக்க. கண்ணத்தோட முதல்ல என் கஷ்டம் யாருக்கு புரிய போகுது? உங்களுக்கு உங்க பேத்தி தான் முக்கியம். நான்லாம் யாரோ தானே. அட ஏமா நீ இப்படிலாம் பேசுற? வேணாம் தாத்தா, நீங்களும் அப்படிதான் இருக்கிய. சும்மா பேருக்கு தான் லதான்னு என்னை கூப்பிட்டுட்டு இருக்கிய. இத்தனைக்கும் என் வீட்டுக்காரு எம்புட்டு செஞ்சிருக்காரு. உங்களுக்கு மக மாதிரி இருந்து எல்லாமே செஞ்சிருக்காரு. அதெல்லாம் விட்டுட்டு இப்ப அவங்க தான் ரொம்ப முக்கியமா போயிட்டாவ. இருக்கட்டும், ஒரு நாள் என் வீட்டுக்காரோட அருமையும் என் அருமையும் உங்களுக்கு புரிய வரும். அப்ப நான் வச்சுக்கிறேன். அப்ப என்னைய தேடி வருவியல, அப்ப நான் பாத்துக்கிறேன். ஏமா லதா? சரி விடுங்க, அதுதான் பேசாம போகுதுல்ல. என்ன இருந்தாலும் அமிர்தா சொல்லாம இருந்தது தப்பு தானே. நான் கேட்டேங்க, அவதான் சொல்றா வீட்டுல அவ்வளோ பிரச்சனை நடக்குது, உங்களுக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது, நான் எப்படி இருக்கேன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும், அப்படி எப்படின்னு சொல்றா. பாரிக்கு மட்டும் எதுக்கு சொல்லணும்? அதாங்க எனக்கு ஒன்றும் புரியல. பாரிக்கு இவளா போன் அடிச்சு சொன்னாலா, இல்ல அவ போன் அடிச்சாலும் யார் கண்டா? ஓ, ஒரு சில டைம் பாரிக்கிட்ட அந்த பிள்ளையும் பேசும். அப்படி எதாச்சியா போன் அடிக்கும் போது சொல்லிருப்பாளோ என்னமோ, அதை இவ தப்பா புரிஞ்சுக்கிட்டாலோ என்னமோ. என்னமோ பாரிக்கிட்ட சொன்னது இவளுக்கு எப்படி தெரியும்? வேற என்ன, பாரி தான் சொல்லியிருக்கான். சோபா, இந்த சொந்தக்காரங்க மத்தியில மடுப்புல மாட்டிக்கிட்டு நம்ம தான் முடிச்சுக்கிட்டு இருக்கோம். இவளுக்கு என்னங்க அவன் மேல இம்புட்டு பொறாம? என்னது பொறாமையா? ஆமாங்க, நம்ம அவளைதான் தூக்கி வச்சு கொண்டாடுறோமா. இவளை பாத்துக்கிறதே இல்லாத மாதிரிலாம் இவ பேசிக்கிட்டு இருக்கா. சரி விடு மீனாட்சி, எல்லாம் போக போக சரியா போயிடும். இப்பவே வளகாப்பை பத்திலாம் பேசிக்கிட்டு இருக்கா. இன்னும் வளகாப்புக்கு பவுன் போடுறது எல்லாம் எதுவும் கேப்பா போலயே. இங்க பாருமா, நம்ம லதாவுக்கு அதிகமா தான் செஞ்சிருக்கோம். 2ஆம் பாத்திரம் எல்லாம் கொடுத்துருக்கோம். ஆனா அமிர்தாவுக்கு அந்த மாதிரிலாம் கொடுக்கல. அந்த அம்மாவும் கேட்கல. வெறும் அந்த 20 சவரம் தான், அதை மட்டும் போட்டுட்டா முடிஞ்சிச்சு. ஏங்க அதெல்லாம் போட்டாச்சுங்க. ஆமால, தாலி சவரன் ஒரு 10. அதுக்கப்புறமா அவன் போட்டானா என்னன்னு தெரியல, 10 சவரன் போட்டிருக்கான். அப்படியே அந்த பொம்பளை கேட்டாலும் வளகாப்புக்கு செஞ்சிருவான். இங்க பாரு மீனாட்சி, வளகாப்புக்கு செய்யும் போது கண்டிப்பா லதா சண்டை போடுவா. ஏங்க அப்படி சொல்றிய? ஆமா, ஏன் வளகாப்புக்கு நீங்க இந்த மாதிரிலாம் பண்ணலையே, இவ வீட்டு வளகாப்புக்கு மட்டும் பண்றீங்களே அப்படின்னு அவ கொஸ்டின் கேட்க மாட்டாளா? ஆமா. அதனால என்ன பண்ணலாம், என்ன லதாவுக்கு போட்டோமோ அதையே அமிர்தாவுக்கும் போட்டுருவோம். லதாவுக்கு ஒரு 3 பவுன் போட்டோம். ஆமா, அதே 3 பவுனையே போட்டுருவோம். இது 7 பவுன் இருக்கு. அத குழந்தையெல்லாம் பிறக்கட்டும், எப்படியா இருந்தாலும் நம்ம செலவு தானே குழந்தை பிறக்கிறது. ஆமாங்க, அந்த பொம்பளை அப்படிதான் சொல்லிட்டு கிடந்துச்சு. என்னது? ட்ரீட்மெண்ட் பண்ணி தான் அமிர்தாவுக்கு இந்த குழந்தை வந்துதான். நாங்க தான் செலவு பண்றோம், நீங்க ஒரு செலவும் பண்ணல. எங்க ஊர் சைடுலாம் நாங்க தான் தலைப்பிரசவம் பார்ப்போம் பொண்ணு வீட்டுல. இந்த ஊர்லயும் அப்படிதான் நினைச்சேன். ஆனா உங்க அமிர்தாவுக்கு நான் தான் பாத்துக்கிட்டு இருக்கேன். இவ்வளவு நாள் வரைக்கும் அவளுக்கு செலவு பண்ணது 50,000 ரூபாயா. அதை கணக்கு வேற எழுதி வச்சு காமிக்கிது அந்த பொம்பளை. இதெல்லாம் அவளுக்கு தெரியாது. நல்லா பாத்துக்கிடாமா, சாப்பாடு வைக்கதாமா, இதையே அவ சொல்லிக்கிட்டு கிடக்குறா. இப்ப என்ன, அந்த 50,000 ரூபாயை நம்ம தரணுமாமா? தான்னு சொல்லல, தர வேணான்னு சொல்லல. ஆனா 50,000 ரூபாய் செலவு பண்ணாவளா, அதை 10 வாட்டி சொல்லிடுச்சு. நம்ம தம்பி கிட்ட தான் சொல்லி என்ன ஏதுன்னு கேட்கணும். சரி, நைட்டு வருவான்ல, அவங்கிட்டே கேளு. சரிங்க. என் வீட்டுக்காரர் தான் எல்லாம் செலவு பண்ணணுமா? இன்னும் கல்யாணம் பண்ணி கொடுத்து இவரே செலவு பார்த்துக்கிட்டே இருந்தா எதுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்? சீ, நம்பிட்டு செலவு தான் இவரும் பார்த்துக்கிட்டே கிடப்பாரு. இந்த கிழவிக்கும் வேற வேலை இல்ல. அந்த அம்மா சொல்லுதுன்னா சொல்லிட்டு போட்டுன்னு விட வேண்டியதானே. எப்படியா இருந்தாலும் தலைப்பிரசவம் நம்ம தான் பார்க்கணும். மாசமாவது எப்படியே ஆயிட்டா விட்டு தொலைய வேண்டியதானே. அந்த பொம்பளை 10 வாட்டி சொன்னா என்ன, 15 வாட்டி சொன்னா என்ன? இதை என் புருஷன்கிட்ட சொல்லி காசை வாங்கி பேத்திக்கிட்ட போய் கொடுக்க போறாங்களாமா? நல்லா இருக்கே கதை. நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். இந்த பொம்பளை வர வர சரியே இல்லை. அவ பேரம் பேத்தி எடுக்கிறதுக்கு நாங்க எதுக்கு செலவு பண்ணிட்டு கிடக்கணும்? ரொம்ப தான் காசை போடுங்கிறா. இதை நான் சொன்னேன்னா என்கிட்ட தான் எகிரிக்கிட்டு வருவாரு. இதுக்கு ஒரே வழி லதா தான். நானும் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன்.
அத்தா மூஞ்சில வயித்தெரிச்சல் நிறைய தெரிஞ்சுது. நம்மளுக்கு இப்படி இல்லையே, இவளுக்கு மட்டும் இவ்வளவு தூரம் செய்யறாங்களே சொல்லி வயித்தெரிச்சல் நல்லா தெரிஞ்சுது. அந்த எரியிற நெருப்புல கொஞ்சோண்டு எண்ணெயை ஊத்துனா போதும், கண்டிப்பா கொழுந்து விட்டு எரியும். அவளை எப்படியாவது நம்ம கைக்குள்ளார வசியப்படுத்திக்கணும். அவளை வசியப்படுத்திட்டு அவங்க அப்பா கிட்ட பேச சொல்லணும். பேசி பேசி அவரை மாத்தணும். அப்பதான் அந்த மனுஷனும் வழிக்கு வருவாரு. இவ சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு ஆடிட்டு இருக்கிறதுக்கு என் புருஷன் பொம்மையா? முதல்ல அமிர்தா கிட்ட இருக்கிற பாசத்தை கட் பண்ணணும். லதாவுக்கு அமிர்தா மேல சுத்தமா பாசம் போயிடுச்சு. அடுத்தது என் வீட்டுக்காரையும் கட் பண்ணி விட்டுட்டேனா அப்புறம் இந்த வயசான 2 டிக்கெட் மட்டும்தான். அதுங்க என்ன கத்துனாலும் என் வீட்டுக்காரு காதுலே வாங்கிக்க மாட்டாரு. அதுல மட்டும் நான் உறுதியா இருக்கேன். எப்படியாவது லதாவோட மனசை மாத்தி அவங்க அப்பா கிட்ட பேச வைக்கணும். பேசிட்டோம்னு வையி, அதுக்கப்புறம் என்ன பிரச்சனைனாலும் இங்க வந்து காசு வாங்குறத நிப்பாட்டிடுவா. அங்கதான் கதின்னு சொல்லிட்டு அமிர்தா அங்கேயே தான் இருப்பா. தண்டன்னு சொல்லிட்டு இங்க போன அடிக்க மாட்டா. உங்க அப்பனை பஞ்சாயத்துக்கும் கூப்பிட மாட்டா. என்ன பிரச்சனையா இருந்தாலும் அவ தான் சமாளிச்சுக்கணும். எதுக்கு நாங்க வரணும்? அவளோட குடும்ப விவகாரம்னா அவ தான் பாத்துக்கணும். கல்யாணம் பண்ணி கொடுத்ததோட முடிஞ்சு போச்சு எல்லா உறவும். சும்மா வந்துட்டு பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டே இருக்க முடியாது. நாங்க வாழ வேணாமா? உங்களுக்கு பஞ்சாயத்து பண்ணி காசு கொடுத்துக்கிட்டே இருக்கிறதுக்கு நல்லா கறக்குதியா அந்த பொம்பளை. சே, இந்த மாதிரி உலகத்துல நான் பொம்பளைய பார்த்ததே இல்லை. இன்னமேட்டாவது நம்ம உஷாரா இருக்கணும். இன்னமும் விட்டுக்கிட்டு இருந்தோம் அதாவுக்கு எல்லா காசையும் தூக்கி கொடுத்த மாதிரி இந்த பிள்ளைக்கு மொத்த சொத்தையும் தூக்கி கொடுத்துருவாங்க. அப்புறம் என் பிள்ளை தனியா மரமா வெளியில தான் நிக்கணும். விடக்கூடாது. கண்டிப்பா ஏதாவது பண்ணியே ஆகணும். ஏன் ஒரு 50,000 ரூபாய் காசு இல்லையாமா அந்த பொம்பளை கிட்ட? வந்துட்டா இதை கேட்கறதுக்கு. இதையும் கேட்டுக்கிட்டு இந்த கிளவி என்ன ஆட்டம் போடுது பாரு. நைட்டு பேசட்டும். பேசிவிட்டு ரூமுக்கு தானே வருவாரு. அப்ப நான் வச்சுக்கிறேன்.